வாசித்து இந்த நாளில் 1ஆம் தேதி போடப்பட்ட வார்த்தை நேற்று நாளும் இந்த வார்த்தையை தியானித்தோம். நாங்கள் வாசிக்க போகிறோம். ஏசாயா புத்தகம் 41ஆம் அதிகாரம் 10வது வசனம். எல்லாரும் எழுந்திருந்து இந்த வசனத்தை வாசிப்போமா? நீ பயப்படாதே, நான் உன்னுடனே இருக்கிறேன். திகையாதே, நான் உன் தேவன். நான் உன்னை பலப்படுத்தி உனக்கு சகாயம் பண்ணுவேன். என் நீதியின் வலது கரத்தினால் உன்னை தாங்குவேன். ஆமென். இங்கே வாசிக்கும் போது ஆண்டவர் இந்த மாதத்திலே ஆண்டவர் ஜெபம் பண்ண போது கர்த்தர் இந்த வார்த்தை என் இடத்திலே போட்டாரு. இந்த நவம்பர் மாதத்திலும் ஆண்டவர் உங்களை பார்த்து எல் ஷடாய் குடும்பத்தை பார்த்து தேவனுடைய வார்த்தையை கேட்கிற பிள்ளைகளை பார்த்து சொல்ற வார்த்தை என்ன? நீ பயப்படாதே. ஹல்லேலூயா. கர்த்தர் உங்களை பார்த்து சொல்ற வார்த்தை என்ன? இந்த வருட கடைசிக்குள்ள நாங்கள் வந்து விட்டோம். 10 மாதங்கள் முடிந்து 11வது மாதத்துக்குள்ளே நாங்கள் காலடி எடுத்து வைத்திருக்கிறோம். எங்களோட வாழ்க்கையில ஆண்டவர் சொல்ற வார்த்தை சொன்னால், நீ பயப்படாதே, நான் உன்னுடனே இருக்கிறேன். ஹல்லேலூயா. பக்கத்துல பார்த்து ஆண்டவர் சொல்ற, பயப்படாதே, நான் உன்னுடனே இருக்கிறேன். ஹல்லேலூயா. யார் சொல்ற இந்த வார்த்தை? சொல்லுங்க, யார் சொல்றது? இன்னைக்கு மௌன விரதமா நீங்க எல்லாரும்? சொல்லுங்க, யார் சொல்றது? கர்த்தர் சொல்லுகிறது. ஜீவனுள்ள தேவன் சொல்லுகிறார். என்னை உண்டாக்குற பரம தகப்பன் சொல்லுகிறார். நம்முடைய உள்ளங்கையில வரைஞ்சிருக்கிற நம்முடைய ஆண்டவர் சொல்றார் என்ன? பயப்படாதே, நான் உன்னோடு இருக்கிறேன். திகையாதே, நான் உன் தேவன். நான் உன்னை பலப்படுத்தி உனக்கு சகாயம் பண்ணுவேன். என் நீதியின் வலது கரத்தினால் உன்னை தாங்குவேன். விசுவாசிகள் மாதம் கரங்களை தட்டி ஏசப்பாக நன்றி சொல்லுவோமா? விசுவாசிக்கிறவர்கள், ஏசப்பா இந்த வார்த்தை எனக்கு சொல்லிவிட்டார், அதன்படியே ஆகும்னு விசுவாசிக்கிறவர்கள். ஹல்லேலூயா. ஏன்னு சொன்னால், தேவனுக்குள்ளே வாழ்ற எங்களுடைய வாழ்க்கையில ஒவ்வொரு நாளும் நாங்கள் என்ன செய்யணும்? கர்த்தருடைய வார்த்தையை நாங்கள் என்ன செய்யணும்? உறுதியாக பற்றி கொள்ள வேண்டும். ஹல்லேலூயா. என்ன செய்ய வேண்டும்? ஆண்டோட வார்த்தை வரும்போது யாரெல்லாம் இந்த வார்த்தை எனக்கென்று நீங்க எடுக்கிறீங்களோ அப்படியே ஆகும். ஹல்லேலூயா. யாரெல்லாம் இந்த வார்த்தை ஆண்டவர் என்னோடு பேசுகிறார், ஆண்டவர் சொல்றார், நான் உடனே இருக்க சொல்றார், இது எனக்கென்று யார் ஏற்றுக்கொள்றீங்களோ அப்படியே கர்த்தர் செய்ய வல்லவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. இன்று அநேக தேவ பிள்ளைகள் கர்த்தருடைய வார்த்தையை நாங்கள் ஒரு கதையாய் வாசித்தால், கர்த்தருடைய வார்த்தையை ஏதோ நாங்கள் ஒரு சம்பவத்தின் போல வாசித்தால், ஒரு கதை புத்தகம் போல வாசித்தால், மனுஷர் சொல்லுற வார்த்தையாக எடுத்துக்கொண்டால் எங்களுடைய வாழ்க்கை என்ன செய்ய முடியாது? அற்புதங்களை பெற்றுக்கொள்ள முடியாது. ஆமென். இந்த அநேக தேவ பிள்ளைகள் நாங்கள் தேவனுடைய வார்த்தையை கேட்கிறோம், தேவ சமூகத்துக்கு வருகிறோம். ஒவ்வொரு வாக்கு தத்தங்களை கர்த்தருக்கு கொடுக்கிறாரு. வாக்கு தத்தங்கள் உங்களுடைய வாழ்க்கையில நிறைவேற வேண்டுமா இருந்தால் தேவனுடைய வார்த்தையை அவருடைய வார்த்தையாக ஏற்றுக்கொள்ள வேண்டும். இந்த வார்த்தை மனுஷன் மூலமாக பேசப்பட்டாலும், ஊழியக்காரன் மூலமாக பேசப்பட்டாலும், இந்த வார்த்தை கர்த்தருடைய வார்த்தை என்று நீங்க எடுத்துக்கொண்டால் அது உங்களுடைய வாழ்க்கையில கிரியை செய்யும். ஆமென். காரணம் என்ன சொன்னால், அந்த வார்த்தைக்குள்ள என்ன இருக்கு? ஜீவன் இருக்கு. எல்லாரும் சொல்லுங்க, என்ன இருக்கிறதுல? ஜீவன் இருக்கிறது. நீங்க வச்சிருக்க வேத புத்தகம் இந்த வார்த்தைகள் என்ன இருக்கு? ஜீவன் இருக்கிறது. ஆகவே ஆண்டவர் சொல்றார், இந்த மாதத்துல நீ பயப்படாதே, நான் உன்னோடு இருக்கிறேன். கடந்த காலம் எல்லாம் அநேக விதமான போராட்டங்களை நீங்க சந்தித்து வந்துக்கலாம். அநேக விதமான பிரச்சனைகள் மத்தியிலே நீங்க போய்கொண்டிருக்கலாம். அநேக விதமான உபத்திரவத்தின் மத்தியிலே நீங்க கடந்து போய்கொண்டிருக்கலாம். ஆனா இந்த மாத்திரம் ஆண்டவர் சொல்ற வார்த்தை என்ன? பயப்படாதீங்க, நான் உன்னோடு கூட இருக்கிறேன். ஹல்லேலூயா. கிறிஸ்துவுக்குள்ளே வாழ்ற வாழ்க்கையில ஜெயத்தை நாங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டுமா இருந்தால், நன்மையை நாங்கள் சுதந்திரத்துக் கொள்ள வேண்டுமா இருந்தால், எங்களோட வாழ்க்கையில ஆவிக்குரிய வாழ்க்கையில எழுப்புதலை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றால், யார் ஆண்டுடைய வார்த்தையாக ஏற்றுக்கொள்கிறார்களோ அவருடைய வாழ்க்கையில செழிப்பை கண்டுகொள்ள முடியும். ஆமென். சென்ற மாதத்தில் ஆண்ட வார்த்தை கொடுத்தாரு, நீங்கள் என்னிலும், சொல்லுங்களேன், என் வார்த்தை உங்களிலும் நிலைத்திருந்தால் நீங்கள் கேட்டுக்கொள்வது எதுவோ அது உங்களுக்கு செய்யப்படும். ஆமே. நேற்று நாளும் கூட உபவாச கூட்டத்தில் அநேக வார்த்தை ஊடாக தேவன் கூட பேசினார். அதை நாங்கள் சுருக்கமாக தியானித்து அடுத்த பகுதிகளை கடந்து செல்ல போறோம். நேற்று நாளும் இதே வார்த்தையை நாங்கள் தியானித்த வாக்குத்தத்த ஆராதனை நேற்று அநேக கலந்து கொண்டு தேவனுடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டீங்க. திரும்ப நேற்று நாளும் பிரயோஜனமா இருந்ததா? ஆண்டவர் விடப்பட்டாரா? ஹல்லேலூயா. நேற்று நாளும் கூட கர்த்தருடைய வார்த்தையை தியானித்தோம். தொடர்ந்து நாங்கள் பார்க்கும்போது இந்த நாள்ல இந்த மாசத்திலே ஆண்டவர் குறிப்பாக அங்கே முன்குறிக்கிற காரியம் என்னன்னு சொன்னால், நான் உன்னுடனே இருக்கிறேன். எல்ஷடாய் குடும்பத்தை பார்த்து, ஒவ்வொரு பிள்ளைகளையும் பார்த்து, குழந்தைகளிலிருந்து பெரியவரை ஒவ்வொருவரையும் பார்த்து ஆண்டவர் சொல்றார், நான் உன்னுடனே இருக்கிறேன். ஹல்லேலூயா. இதை நீங்க இறுக பற்றி கொண்டால் நீங்க வெட்கப்பட்டு போவதில்லை. ஆமென். நேற்று நான் சொன்ன ஒரு மனிதன் இந்த வார்த்தையை சொன்னால் அதை எவ்வளவுக்கு நாங்கள் ஏற்றுக்கொள்ள முடியும்?
ஏற்றுக்கொள்ளவே முடியாது. குறிப்பிட்ட காலம் தான் நம்மளோட இருக்க முடியும். நான் இந்த மனைவியை பார்த்து சொல்றேன், நான் உன்னுடனே இருக்கேன்னு சொல்லுகிறேன். எவ்வளவு காலம் இருப்பேன் நான்? அடுத்த நிமிஷம் இருப்பேன் எனக்கு தெரியாது. மனத்தியாலம் எனக்கு தெரியாது. வருஷம் எனக்கு தெரியாது. ஏன்? என்னுடைய ஜீவன் என்னுடைய கரத்துல இல்லை. எங்களுடைய வாழ்நாள் எவ்வளவு காலம் இருப்போம் எங்களுக்கு தெரியாது. ஆனா ஆண்டவர் சொல்லும் போது நான் உன்னுடனே இருக்கிறேன். அவர் இன்றைக்கும் இருக்கிறவராய் இருக்கிறார். அவர் சர்வ வல்லம் உள்ள தேவனாய் இருக்கிறார். அவர் ஆதியும் அந்தவுமாய் இருக்கிறார். ஆகவே தேவனுடைய பிள்ளையை நாங்கள் உலகத்தில் வாழ்ற நாங்கள் மனுஷரை நம்புவதை பார்க்கிலும் தேவன் பேரிலே பற்றுதலா இருப்பதை நலம். ஆமென். இன்னைக்கு அநேக தேவ பிள்ளைகள் விழுந்து போனதுக்கு காரணம் என்ன சொன்னால், கர்த்தருடைய வார்த்தையை நம்பாமல் மனுஷரை நம்புற நிமித்தமாக, தேவனுடைய வாக்கு தத்தங்களை உறுதியாக பற்றி கொள்ளாமல் மனுஷனுடைய வார்த்தையை நம்பி மனுஷனுக்கு பின்னால போல என்ன செய்வார்கள்? விழுந்து போவார்கள். காரணம் என்ன? மனுஷனுடைய வாழ்நாள் குறுகினது. அவனாலே ஒரு குறிப்பிட்ட காரியத்தை தான் செய்ய முடியும். அவை தேவனுக்குள்ள வாழ்ற நாங்கள் மனுஷரை நம்பாதபடி தேவனை நம்ப வேண்டும். என்னை அழைத்தவர் தேவன், உங்களை அழைத்தவர் தேவன், உங்களை தெரிந்து கொண்டவர் கர்த்தர். தம்முடைய ராஜ்யத்துக்கு கண்டு என்னையும் உங்களையும் தேவன் தெரிந்து கொண்டு பரிசுத்த ஆவியினாலே தேவன் என்ன செய்கிறாராம்? முத்திரை போட்டிருக்கிறாரு. எத்தனை பேர் விசுவாசிங்க? உங்கள் மேல பரிசுத்த ஆவியாக இருக்கிறார். எத்தனை பேர் இங்க நம்புறீங்க? ஹல்லேலூயா. வாக்கு தத்தம் பண்ணப்பட்ட பரிசுத்த ஆவியினாலே நானும் நீங்க என்ன செய்யப்பட்டிருக்கிறோம்? முத்திரை போடப்பட்டிருக்கிறோம். அவருடைய ஆவியினாலே நாங்கள் நிரப்பப்பட்டிருக்கிறோம். அவருடைய வருகையின் நாளில் அவருடைய ராஜ்யத்துக்களை பிரவேசிக்கும்படியாக தேவன் என்னையும் உங்களையும் என்ன செய்கிறாரு? முன் குறித்திருக்கிறாரு. ஹல்லேலூயா. அவை தேவனுக்குள்ள வாழ்ற நாங்கள் எப்பொழுது நாங்கள் அறிந்து கொள்ள வேண்டும், கர்த்தர் என்னுடனே இருக்கிறார், கர்த்தர் என்னுடனே இருக்கிறார். நீங்கள் ஒவ்வொரு நாளும் அறிக்கை பண்ணி பண்ணி பாருங்க, பயம் உங்களை விட்டு போய்விடும். ஹல்லேலூயா. என்ன போயிடும் உங்களை விட்டு? யாருக்கா பயம் இல்லாம இருக்கிறீங்களா? உலகத்துல வாழ்ற ஒரு குழந்தையிலிருந்து மறிக்கிறது அறிவா இருக்கிற ஒரு தாத்தா பார்த்துக்கணும் கேட்டா கூட பயம் இருக்கணுங்க, இருக்கும். ஏன்? அவக்குள்ளே ஏதோ ஒரு காரியம் சூழ்ந்து கொண்டே இருக்கும். ஆனா ஆண்டவர் என்ன சொல்றாரு? பயப்படாதே, நான் உன்னோடு இருக்கிறேன். இதை சொல்றவர் யாருன்னு சொன்னால், வானத்தையும் பூமியையும் படைத்த சர்வ வல்லவர், இந்த உலகத்தை ஜெயித்த தேவன், மரணத்தை ஜெயித்த தேவன், எல்லாவற்றையும் செய்ய வல்லமுள்ள தேவன் சொல்றார், பயப்படாதிருங்கள். ஹல்லேலூயா. இந்த 25ஆம் ஆண்டு முடிவுக்குள்ளே வந்திருக்கிறோம். புதிய ஆண்டு எப்படி நடக்க போகிறது, என்னுடைய எதிர்காலங்கள் எப்படி போக போகிறது, என்னுடைய படிப்புகள் எப்படி போக போகிறது, என்னுடைய சரீரத்தில் உள்ள காரியங்கள் எப்படி நடக்க போறதுன்னு சொல்லி பயத்தோடு கூட வந்திருக்கலாம். ஆண்டவர் சொல்றார், பயப்படாதிருங்கள், நான் உன்னோடு கூட இருக்கிறேன். ஹல்லேலூயா. கர்த்தரை நம்பினால் நீங்க வெட்கப்பட்டு போவதில்லை. கர்த்தரை நம்பினால் நீங்க தோல்வி அடைவதில்லை. ஏன்னு சொன்னால், உங்களை குறித்து, உங்களுடைய வாழ்க்கையை குறித்து திட்டத்தை கர்த்தர் ஏற்கனவே ஏற்படுத்தி விட்டார். எத்தனை விசுவாசிங்க? ஹல்லேலூயா. உங்களுடைய எதிர்காலத்தை குறித்து கர்த்தர் ஏற்கனவே அவர் திட்டம் பண்ணி விட்டார். யோபு சொல்லும்போது சொல்றார், அவர் எனக்கென முன் குறித்ததை என்ன செய்வாராம்? எப்படியும் நிறைவேற்றுவார். ஹல்லேலூயா. அவர் எப்படியும் என்ன செய்வார்? நிறைவேற்றியே ஆவார். உங்களுக்கென முன்குறித்ததை, உங்களுக்கென திட்டம் பண்ணதை கர்த்தர் நிச்சயமா நிறைவேற்றுவார். நீங்கள் தேவனுக்குள்ளே இருந்தால், நீங்கள் ஆண்டவருக்குள்ளே இருந்தால், ஒவ்வொரு நாளும் நாங்கள் அறிக்கை பண்ண வேண்டும். எங்களுடைய குடும்பம் அறிக்கை பண்ண வேண்டும், எங்களுடைய பிள்ளைகள் அறிக்கை பண்ண வேண்டும், ஏசப்பா என்னோடு கூட இருக்கிறாரு, ஏசப்பா எனக்குள்ள இருக்கிறாரு. அறிக்கை பண்ண பண்ண எங்களுடைய வாழ்க்கை செழிப்பாக மாறும். அறிக்கை பண்ண பண்ண எங்களுடைய வாழ்க்கை வெளிச்சமாக மாறும். அறிக்கை பண்ண பண்ண எங்களுடைய வாழ்க்கை பரிசுத்தமாய் மாறும். அறிக்கை பண்ண பண்ண எங்களுடைய வாழ்க்கை ஜெயமாய் மாறும். ஏனென்று சொன்னால், நீங்க அறிக்கை பண்ணும்போது கர்த்தரை கனம் பண்ணுவார். ஹல்லேலூயா. இன்றைக்கு எங்களுடைய வாயை மூடிக்கொண்டிருந்தால், கர்த்தரை துதிக்காமல், தேவனை ஆராதிக்காமல், தேவனுடைய வாக்குத்தத்தங்களை அறிக்கை பண்ணாமல், தேவனுடைய வசனத்தை கேட்காமல் எங்களுடைய வாயை மூடிக்கொண்டிருந்தால், எங்களுடைய வாழ்க்கையில இருள் சூழ்ந்து கொள்ளும். என்ன சூழ்ந்து கொள்ளும்? இருள் சூழ்ந்து கொள்ளும், பயம் சூழ்ந்து கொள்ளும், பிரச்சனைகள் சூழ்ந்து கொள்ளும், உபத்திரவங்கள் சூழ்ந்து கொள்ளும். காரணம் என்ன? ஆண்டோட வார்த்தையை நீங்க அறிக்கை பண்ணாம இருக்கும் போது, எப்பொழுதெல்லாம் அறிக்கை பண்ண பண்ண என்ன நடக்கும்? கர்த்தர் ஜெயத்தை கொடுத்துக்கொண்டே இருப்பார். பிரச்சனைகள் வரும், போராட்டங்கள் வரும், எதிர்ப்புகள் வரும், ஆனாலும் ஜெயம் உங்களுடையது. ஹல்லேலூயா. ஜெயம் கொடுக்கிற தேவன்
உங்களோடு கூட இருப்பாரு. ஆமென். நேற்று நாளும் கூட நாங்க பார்த்தோம், அங்கே இஸ்ரவேல் ஜனங்களை குறித்து நாங்க வாசிக்க கேட்டோம். யாத்திராம் புத்தகத்திலே வாசிக்க கேட்டோம். அங்கே இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்திலே அடிமைகளாக காணப்பட்டார்கள். தேவன் மோசேயை அங்கே வனாந்திரத்திலே ஆடுகளை மேய்த்து கொண்ட மோசேயை ஆண்டவர் என்ன செய்தார்? முட்செடியிலே சந்தித்தார். அவர் என்ன செய்கிறார்? நம்முடைய தாசனாகிய மோசேயை என்ன செய்கிறார்? அங்கே எகிப்துக்கு அனுப்புகிறார். இஸ்ரவேல் ஜனங்களை அங்கே வாக்குத்தத்தம் பண்ண ஆபிரகாமோடு, ஈசாக்கோடு, யாக்கோபோடு உடன்படிக்கை பண்ணினார். என்னென்று? பாலும் தேனும் ஓர கானான் தேசத்தை கொடுப்பேன்னு சொல்லி அவனை அனுப்பி, நான் உடனே இருக்கிறேன்னு சொல்லி, நீ இந்த ஜனத்தை எகிப்திலிருந்து புறப்பட பண்ணுவான்னு சொல்லி, அங்கே கூட இருப்பேன்னு சொல்லி ஆண்டவர் வாக்குத்தத்தம் கொடுத்து அனுப்பினாரு. அனுப்பி என்ன செய்கிறாரு? அந்த ஜனங்களை புறப்பட பண்ணுகிறாரு. ஹல்லேலூயா. அங்கே பாலும் தேனும் ஒரு கானான் தேசத்தை நோக்கி அவர்கள் புறப்பட்டு போகும்போது, முதலாவது நேற்று நாள் நாங்கள் வாசிக்க கேட்டோம், தியானித்தோம். எதை சந்திக்கிறார்கள்? சொல்லுங்களேன். செங்கடலை சந்திக்கிறார்கள். அங்கே செங்கடல் அவருக்கு குறுக்காக இருந்தது. அவர்கள் போக முடியாதபடி அவர்கள் தடைப்பட்டு போயிருந்தார்கள். அந்த செய்தி என்ன செய்யறதுனால், அங்க பார்வோடைய செய்தி அங்கே செவியில எட்டுகிறது. இஸ்ரவேல் ஜனங்கள் புறப்பட்டு போய் வனாந்திரத்திலே அங்கே திடுக்கட்டு போய் இருக்கிறார்கள், திகைத்து போய் இருக்கிறார்கள், வழி தெரியாமல் இருக்கிறார்கள், அவர்கள் போக முடியாது, தடைப்பட்டு போயிருக்கிறார்கள். அவர்களை அழிக்கும்படியாக பார்வோன் அவருடைய சேனைகளை என்ன செய்கிறது? தொடர்ந்து அவர்களை பின்தொடர்ந்து வருகிறார்கள். வாசித்து பாருங்கள். யாத்திராம் புத்தகம் 14ஆம் அதிகாரத்தில் வாசிக்கும் போது, நேற்று நாளும் வாசித்த பகுதி யாத்திராம் புத்தகம் 14ஆம் அதிகாரத்தில் வாசிக்கும் போது 10ஆம் வசனத்தை வாசிங்க. பார்வோன் சமீபித்து வருகிற போது இஸ்ரவேல் புத்திரர் தங்கள் கண்களை ஏறெடுத்து பார்த்து இஸ்ரவேல் புத்திரர் தங்கள் கண்களை ஏறெடுத்து பார்த்து எகிப்தியர் தங்களுக்கு பின்னே வருகிறதை கண்டு எகிப்தியர் தங்களுக்கு பின்னே வருகிறதை கண்டு மிகவும் பயந்தார்கள். மிகவும் பயந்தார்கள். அப்பொழுது இஸ்ரவேல் புத்திரர் கர்த்தரை நோக்கி கூப்பிட்டார்கள். ஹல்லேலூயா. இங்கே வாசிக்க கேட்டோம். இந்த அதிகாரத்தை ஏற்கனவே அநேக தடவைகள் வாசித்திருக்கிறோம். இங்கே பார்க்கும்போது பார்வோன் என்ன செய்கிறான் சொன்னால், இஸ்ரவேல் ஜனங்களை போக விட்ட பின்பதாக அவர்கள் வனாந்திரத்தை அடைந்திருக்கிறான்னு கேள்விப்பட்ட போது அவர்களை தங்களை பின்தொடரும் அவளை அழிக்கும்படியாக அவன் என்ன செய்கிறான் சொன்னால், மிகவும் பிரதானமான அங்கே குதிரை வீரர்களை, ரதங்களை ஏற்றுக்கொண்டு அங்கே ஏற்படுத்தி கொண்டு அழிக்கும்படியாக புறப்பட்டு வருகிறான். இதை பார்க்கிற இஸ்ரவேல் ஜனங்கள் என்ன செய்கிறார்கள்? அவர்களை பார்த்து மிகவும் பயந்தார்கள். ஹல்லேலூயா. அவர்கள் என்ன செய்கிறார்கள்? எங்களுடைய வாழ்க்கை முடிய போகிறது, எங்களுடைய வாழ்க்கைக்கு முடிவு வந்து விட்டது, முன்னால செங்கடல், பின்னால எகிப்துடைய ராணுவம் பங்கு படையெடுத்து வருகிறது, நாங்கள் என்ன செய்ய முடியும் என்று அங்க மிகவும் பயந்து என்ன செய்கிறார்கள்? கர்த்தரை நோக்கி கூப்பிட்டார்கள். ஹல்லேலூயா. தேவரை நோக்கி கூப்பிட்டார்கள். தேவனுடைய சமூகத்திலே கதறினார்கள். அது மாத்திரமல்ல, தொடர்ந்து வாசிக்க கேட்டோம். அங்கே இஸ்ரவேல் ஜனங்கள் என்ன செய்கிறார்கள்? கூப்பிட்டது மாத்திரமல்ல, என்ன செய்ய தொடங்கினார்கள்? முறுமுறுக்க தொடங்கினார்கள். சொல்லுங்களேன், எல்லாரும் என்ன செய்ய தொடங்கினார்கள்? முறுமுறுக்கீங்க. நீங்கள் தேவனுடைய பிள்ளைகள் முறுமுறுக்க கூடாது. ஹல்லேலூயா. உங்களை அழைத்தவர் கர்த்தர், உங்களை புறப்பட பண்ணினவர் கர்த்தர், வாக்குத்தத்தம் பண்ணினவர் கர்த்தர். இந்த ஜனங்கள் என்ன செய்ய தொடங்கினார்கள்? அங்கே முறுமுறுக்க தொடங்கினார்கள். கர்த்தரை நோக்கி கூப்பிட்டார்கள். பயத்தின் நிமித்தமாக என்ன செய்கிறார்கள்? பாஸ்டருக்கு விரோதமாக, மோசேக்கு விரோதமாக, ஊழியக்காரனுக்கு விரோதமாக என்ன செய்கிறார்கள்? முறுமுறுக்கிறார்கள், எதிர்த்து பேசுகிறார்கள். எகிப்திலே பிரத குடிகள் இல்லையா என்று சொல்லி, எங்களை இந்த வனாந்திரத்திலே சாகும்படி எங்களை கொண்டு வந்தீர்கள் சொல்லி அவர்கள் முறுமுறுத்தார்கள், பயந்தார்கள், அங்கே அலறினார்கள். நாங்கள் எகிப்திலே இருக்கும் போது, வேலை செய்யும் போது நாங்கள் எகிப்திற்கு வேலை செய்ய விட்டோம் என்று சொல்லி சொன்னோம் என்று சொல்லி அவங்க என்ன செய்கிறார்கள்? பழைய காரியங்கள் எல்லாம் பேசிக்கொண்டே இருக்கிறார்கள். ஹல்லேலூயா. தேவனுடைய பிள்ளையாகிய நாங்கள் எப்பொழுது கர்த்தருக்குள்ள வந்தோமோ, கர்த்தரை மாத்திரம் நாங்கள் நோக்கி பார்க்க வேண்டும். ஹல்லேலூயா. யாரை மாத்திரம் நோக்கி பார்க்க வேண்டும்? கர்த்தரை மாத்திரம் நாங்கள் நோக்கி பார்க்க வேண்டும். ஒரு காலை எடுத்து நாங்கள் முன்னுக்கு வச்சிட்டோம் என்ன செய்யப்படாது? நாங்கள் பின்னாலே திரும்பி பார்க்க கூடாது. ஆமென். நானும் நீங்களும் முன்னோக்கி ஓடும்படியாக அழைக்கப்பட்டவர். ஆண்டவர் சொல்றார், என்னை கவனித்து பாருங்கள். ஹல்லேலூயா. ஆண்டவரை கவனித்து பார்த்தால் நீங்கள் வெட்கப்பட்டு போவதில்லை. ஆண்டவரை கவனித்து பார்த்தால் நீங்கள் தோல்வி அடைவதில்லை. இந்த ஜனங்கள் என்ன செய்கிறார்கள்? பயத்தின் நிமித்தமாக பின்னுக்கு திரும்பி பார்க்கிறாங்க, பின்னுக்கு திரும்பி பார்க்கிறார்கள். நாங்கள் எகிப்தில் இருந்திருந்தால் நலமாய் இருந்திருக்கு, நாங்கள் இப்படி இப்படி நாங்கள் பாடுபட வேண்டிய அவசியம் இல்லை, இப்படிப்பட்ட ஒரு போராட்டத்துக்கு வர தேவையில்லைன்னு சொல்லி என்ன செய்கிறார்கள்? பின்னோக்கி பார்க்கிறார்கள். நாங்கள் பின்னோக்கி பார்த்தால் தேவனுடைய ஆசீர்வாதத்தை இழந்து போகக்கூடாது. ஆமென். கிறிஸ்துக்குள்ளே நாங்கள் வந்து விட்டால் எங்களுடைய பழைய வாழ்க்கை என்ன செய்ய வேண்டும்? முற்றிலுமாக என்ன செய்ய வேண்டும்? அழிக்கப்பட வேண்டும். ஹல்லேலூயா. ஒருவர் கிறிஸ்துக்குள்ள இருக்கும்போது எப்படியா இருக்கணும்? புதிய சிறுசியா இருக்கிறான், பழையவனை எல்லாம் ஒளிந்து போயின. ஹல்லேலூயா. பக்கத்துல பாத்தீங்கன்னா, நீங்க கிறிஸ்துக்குள்ள இருந்தால் புதிய சிறுசியா இருக்கிறீங்க. ஹல்லேலூயா. அப்படின்னா என்ன அர்த்தம்? உடைய பழைய சுபாவங்கள் எல்லாம் என்ன செய்யப்பட வேண்டும்? அழிக்கப்பட வேண்டும். ஆமென். நாளுக்கு நாள் நாங்கள் என்ன செய்ய வேண்டும்? நாங்கள்
புதிதாக்கப்பட்டு கொண்டே இருக்க வேண்டும். ஆண்டவருக்குள்ளே வரும்போது அவருடைய கிருபை புதிதாக இருக்கிறது, அவருடைய பிரசன்னம் புதிதாக இருக்கிறது. நாளுக்கு நாள் என்ன செய்ய வேண்டும்? புதிதாக வேண்டும். அதே பழைய காரியத்தை எங்களுடைய வாழ்க்கையை வச்சுக் கொள்ளப்படாது. அதே சுபாவங்கள், அதே கோபங்கள், அதே சண்டைகள், அதே பேச்சுக்கள், தேவையில்லாத காரியங்கள் எல்லாம் என்னென்ன எல்லாம் தேவனுக்கு பிரியம் இல்லாதோ அதெல்லாம் என்ன செய்ய வேண்டும்? விட்டுடணும். ஹல்லேலூயா. தேவனுடைய பிள்ளையாகிய நாங்கள் நாளுக்கு நாள் நாங்கள் மறுரூபம் ஆக வேண்டும். என்ன செய்ய வேண்டும்? நாங்கள் மறுரூபமாக வேண்டும். எங்களை சீர்படுத்திக் கொண்டே இருக்க வேண்டும். இப்ப உதாரணத்துக்கு நீங்க உங்க வீட்டுல எல்லா வீட்லயும் கண்ணாடி இருக்குதானே? கண்ணாடி இருக்கா? கண்ணாடி இல்லாத இருக்கிறீங்களா யாராவது? எல்லா வீட்லயும் கண்ணாடி. ஒரு கண்ணாடி மாத்திரமே இல்லை, வாசல் ஒரு கண்ணாடி, பின்னுக்கு ஒரு கண்ணாடி, போன்சிம் கண்ணாடி, பெட்ரூம்ல கண்ணாடி, காருக்கு போன பிறகு காரை இப்படி திருப்பி போடாங்க கண்ணாடி. பாக்குறீங்க, சில பேர் சிரிக்கிறாங்க. அதுவும் நடக்குது. காருக்கு என்ன பாக்குறோம்? ஏன் எங்களை ஒழுங்கா இருக்கணும் பாக்குறோம். மறுரூபமா எங்கேயாவது ஊத்த இருக்கா, எங்களுக்கு பெயிண்ட் அப்படின்னு இருக்கா, நான் பூசின இடத்துல ஏதாவது வித்தியாசமா இருக்கா பாக்குறீங்களா? இல்ல. ஏன்? நாங்க அழகா இருக்க வேண்டும். எங்கள் சரீரத்தை நாங்கள் அழகுபடுத்துற நாங்கள் ஆண்டவர் எதை எதிர்பார்க்காதனால் எங்கள் இல்லம், எங்கள் இருதயம் என்ன செய்ய வேண்டும்? மாற்றப்பட வேண்டும், புதிதாக்கப்பட வேண்டும். எங்கள் சிந்தனைகள் புதிதாக்கப்பட வேண்டும். பழைய சுபாவங்கள், பழைய மனுஷரையும் அவருடைய செய்களை எல்லாம் நாங்கள் என்ன செய்ய வேண்டும்? கலைந்து போட வேண்டும். ஹல்லேலூயா. தேவன் விரும்பாத காரியங்களை எங்களை விட்டு அகற்றி போட வேண்டும். எங்களோட வாழ்க்கையில கடந்த நாட்களில் நடந்த சம்பவங்களை விட்டு என்ன செய்ய வேண்டும்? மறுரூபமாகும்படி நாங்கள் கடந்து போக வேண்டும். அப்பொழுதுதான் என்ன செய்ய முடியும்? கர்த்தர் எங்களை உயிர்ப்பிக்க முடியும். அப்பொழுதுதான் கர்த்தர் வாழ்க்கை என்ன செய்ய முடியும்? நன்மை செய்ய முடியும். எங்களோட பழைய சுபாவங்கள் இருந்தால் நாங்கள் என்ன செய்ய முடியாது? தேவனுடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள முடியாது. இஸ்ரவேல் ஜனங்கள் புறப்பட்டு வந்தார்கள், ஆனால் பழைய காரியங்கள், தங்களுடைய சுபாவங்கள் மாற்றப்படாதபடினாலே வனாந்திரத்திலே மரித்து போய்விட்டார்கள். அற்புதத்தை பெற்ற ஜனங்கள், அதிசயத்தை பெற்ற ஜனங்கள் கர்த்தரோடு கூட இருந்தார். ஆனாலும் அவர்கள் தங்களை விட்டுக் கொடுக்காதபடியினாலே என்ன நடக்கிறது? அவர்கள் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட அந்த கானானுக்குள்ளே பிரவேசிக்க கூடாமல் போய்விட்டது. ஹல்லேலூயா. இந்த இடத்துல வாசிக்கும் போது தொடர்ந்து நாங்கள் வாசிக்க கேட்டோம். நேற்று நாளும் அங்கே மோசே தனித்தவனா நிற்கிறான். மோசையோட தேவன் கூட இருக்கிறாரு. ஆண்டவர் மோசைக்கு வாக்குத்தத்தம் பண்ணினாரு, நான் உன்னுடனே இருக்கிறேன்னு சொல்லி. ஆமென். அங்கே 13ஆம் வசனத்தை வாசிக்க பார்க்கும்போது அங்கே யாத்திராம் புத்தகம் 14ஆம் அதிகாரம் 13வது வசனம். அப்பொழுது மோசே ஜனங்களை நோக்கி பயப்படாதிருங்கள், நீங்கள் நின்று கொண்டு இன்றைக்கு கர்த்தர் உங்களுக்கு செய்யும் ரட்சிப்பை பாருங்கள். இன்றைக்கு நீங்கள் காண்கிற எகிப்தியரை இனி என்றென்றைக்கும் காண மாட்டீர்கள். ஹல்லேலூயா. பாருங்க, எகிப்தில இருந்து புறப்பட்டு வந்த ஜனங்கள், லட்சக்கணக்கான ஜனங்கள், பின்னால ஒரு கூட்ட சேனை, ஒரு யுத்த சேனை ஒன்று புறப்பட்டு வருகிறது. இங்கே ஒரு தனி மனிதன் நின்று சொல்லுகிறான், எப்படி இருந்தாலும் இன்றைக்கு நீங்கள் காண்கிற எகிப்தியரை இனி என்றைக்கும் காண மாட்டீர்கள். ஹல்லேலூயா. இந்த வார்த்தையை யார் சொல்ல முடியும் சொன்னால், யார் கர்த்தர் என்னோடு கூட இருக்கிறான்னு விசுவாசிக்கிறவன் சொல்ல முடியும். ஹல்லேலூயா. யார் என்னோடு கர்த்தர் கூட இருக்கிறார், என்னை அழைத்த தேவன் உண்மை உள்ளவர், அவருக்கு என்னை கைவிட மாட்டான்னு விசுவாசிக்கிறவன் தான் என்ன செய்ய முடியும்? சொல்ல முடியும். இன்றைக்கு நீங்க காண்கிற எகிப்தியரை இனி என்றைக்கும் காண்பதில்லை. 14ஆம் வசனம் சொல்றது, கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார், நீங்க சும்மா இருப்பீர்கள். ஹல்லேலூயா. என்ன செய்தார் ஆண்டவர்? அவங்களுக்காக ஒரு புதிய பாதையை திறந்தார். எல்லாம் சொல்லுங்க, என்ன பாதை அது? புதிய பாதை. ஹல்லேலூயா. எப்படி வாசல் ஆண்டவர் திறந்தாரு? எப்படி பாதையை திறந்தாரு? செங்கடலை 2ஆக பிளந்தாரு. ஹல்லேலூயா. இஸ்ரவேல் ஜனங்களுக்கு தேவன் வாக்குத்தத்தம் பண்ணினவர். அங்கே கானானை கொடுப்பட்டு வாக்குத்தத்தம் பண்ணினவர். அவர்கள் புறப்பட்டு போறதுக்கு வழி ஒன்றுமில்லைன்னு சொல்லி ஜனங்கள் பார்த்தார்கள். ஆனா அங்கே பார்க்கும்போது ஆண்டவர் சொன்னார், மோசையை நோக்கி கடலை பிளந்து விடு. ஆண்டவர் என்ன செய்கிறாரு? காற்றை அனுப்பினார். அங்கே புதிய பாதையை கர்த்தர் திறந்தாரு. இன்றைக்கு நானும் நீங்களும் கர்த்தர் என்னோட கூட இருக்காண்டு விசுவாசித்தால் கர்த்தர் உங்களுடைய வாழ்க்கையிலே முன்னேறி செல்றதுக்கு புதிய வாசல்களை உண்டு பண்ணுவார். விசுவாசிகள் மாதம் கரங்களை தட்டி, இந்த புதிய மாதத்திலே உங்களுக்கு கர்த்தர் வாசலை உண்டு பண்ண அவர் வல்லவராய் இருக்கிறார். எது உங்களுக்கு அடைக்கப்பட்டு போய் இருந்தாலும், எது உங்களுக்கு தடையாக இருந்தாலும் அதை உடைத்து போட்டு அதை பிரிக்க கர்த்தர் வல்லவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. என்று சொன்னால் வாக்குத்தத்தம் பண்ணவர் அவர் உண்மை உள்ளவர். அவர் பொய் சொல்லும் மனிதரே அல்ல, அவர் மனம் மாறும் மனுபுத்திரனே அல்ல. இன்றைக்கு நானும் நீங்களும் விசுவாசிக்க வேண்டும், என் தேவன் என்னோடு கூட இருக்கிறார் என்று நாங்கள் விசுவாசிக்காவிட்டால் நாங்கள் வாசிகளை கண்டுகொள்ளவே முடியாது.
இங்கே பார்க்கிறோம் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு முன்பாக ஆண்டவர் புதிய பாதை. வேதம் சொல்றது உலர்ந்த தரையில நடந்து போவது போல கடலின் நடுவிலே அவர்கள் நடந்து போனார்களாம். இதை போல எகிப்தியர் மனுஷர்கள் துணிந்து அவர்களும் புறப்பட்டு அங்கே அவர்களும் பின்னாக வந்தார்கள். அங்கே பார்க்கும்போது திரும்ப மோசே அங்கே என்ன செய்கிறான்? சமுத்திரத்துக்கு கட்டளையிடுகிறான். சமுத்திரம் அவர்களை விழுங்கி போட்டு விட்டது. அன்று கண்ட எகிப்தியரை இஸ்ரவேல் ஜனங்கள் காணவே இல்லை. எப்படி கண்டார்கள்? அதுக்கு பின்பாக செத்தவளா தான் கண்டார்கள். அங்கே எகிப்திலுடைய ஜனங்களை புறப்பட்டு அவர்களும் செய்ய துணிந்து அந்த கடலின் நடுவே புறப்பட்டு வந்தார்கள். கடலின் அலையினாலே மூழ்கப்பட்டு எல்லாருமே மரித்து போய்விட்டார்கள். தேவன் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு புதிய பாதையை உண்டு பண்ணினார். இன்றைக்கு நானும் நீங்களும் கர்த்தருக்குள்ளே வாழ்ற நாங்கள் எங்களுடைய வாழ்க்கையிலே நன்மையை பெற்றுக்கொள்ள வேண்டுமா என்றால், இந்த மாதத்தினுடைய வாக்கு தத்தத்தை நாங்கள் சுதந்திரத்துக் கொள்ள வேண்டுமா என்றால், நாங்கள் செய்ய வேண்டிய காரியம் ஆண்டுடைய வாக்கு தத்தங்களை உறுதியாக நாங்கள் பற்றி கொள்ள வேண்டும். ஆண்டவர் மோசேக்கு சொன்னார், நான் உன்னுடனே கூட இருக்கிறேன். இன்றைக்கு எங்களை பார்த்து ஆண்டு சொல்றார், நான் உன்னுடனே இருக்கிறேன், திகையாதே, பயப்படாதிருங்க, கர்த்தர் உங்களுக்கு சொன்னதை நிச்சயமே நிறைவேற்றுவாரு. ஹல்லேலூயா. யாரும் உங்களுக்கு உரியதை பறித்து கொள்ள முடியாது. யாரும் உங்களுக்கென முன்குறித்ததை எடுத்துக்கொண்டு போகவே முடியாது. ஏன்னு சொன்னால் அவர் உங்களுக்கென முன்குறித்ததை எப்படியும் நிறைவேற்றுவாரு. அவர் எப்படியும் நிறைவேற்றுவாரு. சூழ்நிலையை பார்க்காதீங்க, கர்த்தரை மாத்திரம் நீங்க நோக்கி பார்த்தால் உங்களுக்குரிய திட்டத்தை கர்த்தர் ஏற்கனவே ஆயத்தம் பண்ணதை நிச்சயமாகவே அவர் நிறைவேற்ற வல்லவராயிருக்கிறார். ஹல்லேலூயா. இன்னொரு சம்பவத்தை நாங்க பார்ப்போம்னு சொன்னால், அங்கே 2 ராஜாக்கள் புத்தகம் 2 ராஜாக்கள் புத்தகத்தை வாசிக்கும் போது 6ஆம் அதிகாரத்துக்கு போற வேளையிலே எலிசா வாழ்ந்த நாட்களிலே அவன் தேவனுடைய மனுஷனா இருந்தான். எலிசாவை பிடிக்கும்படியா சீரிய ராஜா என்ன செய்யறான் சொன்னால் அவனை பிடிக்கும்படியாக தன்னுடைய படைகளை அனுப்புறான். இங்கேயும் பார்க்கும்போது ஒரு ராணுவம். 2 ராஜாக்கள் புத்தகம் 6ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தை வாசிக்கும் போது, அப்பொழுது அவன் என்ன செய்யறான் சொன்னால் அவன் நான் மனுஷரை அனுப்பி அவனை பிடிக்கும்படிக்கு அங்கே எலிசா எங்கே இருக்கான்னு சொல்லி அங்க பார்க்கும்படியாக பார்க்கிறார்கள். அதுக்கு பின்பாக 14ஆம் வசனம் வாசிங்க. 14ஆம் வசனம் 6:14. அப்பொழுது அவன் அங்கே குதிரைகளையும் ரதங்களையும் பலத்த இராணுவத்தையும் அனுப்பினான். அவர்கள் ராக்காலத்திலே வந்து பட்டணத்தை வளைத்துக் கொண்டார்கள். நாம இங்கே வாசிக்கும் போது இங்கே என்ன நடக்கிறது? ஒரு மனுஷனை பிடிக்கும்படியாக என்ன நடக்கிறது? அந்த சீரியா ராஜா என்ன செய்கிறானாம்? பலத்த இராணுவத்தை அனுப்பினான். 14ஆம் வசனத்தை வாசிக்கிட்டு, அப்பொழுது அவன் அங்கே குதிரைகளையும் ரதங்களையும் பலத்த இராணுவத்தையும் அனுப்பினான். அவர்கள் ராக்காலத்தில் வந்து என்ன செய்கிறார்கள்? பட்டணத்தை வளைந்து கொண்டார்கள். என்ன நடக்கிறது? சீரியா ராஜா அங்கே பேசுகிற காரியங்கள் எல்லாம் அவனுக்கு அறிவிக்கப்படுறன்னு கேட்டபோது அங்கே எலிசா தீர்க்கதரிசி என்ன செய்கிறான்? ராஜாவுக்கு அங்கே திட்டங்களை கொடுக்கிறான். இன்னிடத்துக்கு போகாதிரும், இப்படி செய்யாதிரும் சொல்லி அவனை தப்பித்தபடியினாலே அங்கே சீரியா ராஜா அவன் மேல கோபம் கொண்டு எலிசாவை பிடிக்கும்படியாக அங்கே என்ன செய்யறான்? பலத்த இராணுவத்தை அனுப்புகிறான். அவர்கள் வந்து என்ன செய்கிறார்கள்? பட்டணத்தை அவர்கள் சூழ்ந்து கொள்கிறார்கள். காலையிலே வாசிக்கும் போது 15ஆம் 16ஆம் வசனத்தை வாசிக்கும் போது, தேவனுடைய மனுஷனின் வேலைக்காரன் அதிகாலமே எழுந்து வெளியே புறப்படுகையில் இதோ இராணுவமும் குதிரைகளும் ரதங்களும் பட்டணத்தை சுற்றி கொண்டிருக்க கண்டான். அப்பொழுது வேலைக்காரன் அவனை நோக்கி, ஐயோ என் ஆண்டவனே, என்ன செய்வோம் என்றான். ஹல்லேலூயா. இங்க என்ன நடக்கிறது? தேவனுடைய மனுஷனுடைய வேலைக்காரன் யாருவன்? எலிசாவுக்கு கைக்கு தண்ணி வாக்குறவன், எலிசாவுக்கு உதவி செய்கிறவன், எலிசாவுடைய வேலைக்காரன் என்ன செய்கிறான்? காலையில எழுந்து வெளியே வந்து பார்க்கும்போது என்ன நடக்கிறதாம்? புறப்பட்டு வந்து வெளியே பார்க்கிறான். இராணுவமும் குதிரைகளும் ரதங்களும் என்ன செய்கிறது? பட்டணத்தை சுற்றி கொண்டு கண்டு அவன் என்ன செய்கிறான்? கத்தி அழுதுகிறான். அவனுக்குள்ள ஒரு பயம், அவனுக்குள்ள ஒரு கலக்கம். அவன் என்ன செய்கிறான்? ஐயோ என் ஆண்டவனே, என்ன செய்வோம்? எப்ப நாங்க ஐயோன்னு சொல்லுவோம்? பெரிய ஒரு ஆபத்து வரும்போது, பெரிய ஒரு பிரச்சனை வரும்போது, இனி என்ன நடக்குமோன்னு தெரியாது வரும்போது, ஒரு இழப்பு வரும்போது, எங்க உயிருக்கு ஆபத்து வரும்போது என்ன செய்வோம்? நாங்கள் கத்துவோம். என்ன இவனும் என்ன செய்யறான்? பயப்பட்டு கத்துறான், ஐயோ என் ஆண்டவனே, என்ன செய்வோம்? ஏன்னு சொன்னால் அங்கே அவர்களை பிடிக்கும்படியாக இராணுவம் பலத்த அங்கே குதிரைகளோடு ரதங்களோடு கூட படையாய் வந்திருக்கிறார்களே, நாங்க என்ன செய்வோம்? நாங்கள் தப்பிக்கொள்ள முடியாது, எங்களுக்கு ஆபத்து நேர்ந்து விட்டன்னு சொல்லி அவன் கதறுகிறான். அப்பொழுது எலிசா என்ன செய்யாதனால் அவனை பார்த்து சொன்ன ஒரே ஒரு வார்த்தை, பயப்படாதே, அவர்களோடு இருக்கிறதை பார்க்கிலும் நம்மோடு இருக்கிறவள் அதிகம். கரங்களை தட்டி இயேசுவுக்கு நன்றி சொல்லுவோமா? ஹல்லேலூயா. இந்த உலகத்துல இருக்கிற பார்க்கலும் உங்களுக்குள்ள இருக்கிற பெரியவராய் இருக்கிறாரு. உங்களுக்குள்ள இருக்கிற தேவன் அவர் சர்வ வல்ல தேவனாய் இருக்கிறாரு. இந்த மனுஷன் அங்க மாமிச கண்ணால பார்க்கிறான். அங்கே சுற்றிலும் இராணுவம், சுற்றிலும் எதிர்ப்பு வந்திருக்கிறது. அவன் கத்தி அழுகிறான், ஐயோ என் ஆண்டவனே, என்ன செய்வோம்? ஆனா எலிசாக்கு தெரியும், எனக்குள்ளே தேவன் இருக்கிறாரு,
என்னோடு கூட கர்த்தர் இருக்கிறாரு. என்னோடு கூட அங்கே சேனைகளின் கர்த்தர் நம்மோடு இருக்கிறாரு. யாக்கோப்பின் தேவன் நமக்கு உயர்ந்த அடைக்கலமானவர். சீரிய இராணுவத்தை விட பெரிய இராணுவம் என்னோடு கூட இருக்கு என்பதை இந்த எலிசா நன்றாய் அறிந்தவனாயிருந்தான். அவன் விசுவாசித்தான், என்னோடு கூட கர்த்தர் இருக்கிறாரு. யாரெல்லாம் நீங்க விசுவாசிக்கீங்களோ உங்களோட கூட கர்த்தர் இருக்கான்னு சொன்னால் நாங்க பயப்படவே மாட்டோம், நாங்க கதறவே மாட்டோம். உபத்திரவத்தின் வேளையிலும் பிரச்சனையின் வேளையிலும் நாங்க என்ன செய்வோம்? கர்த்தரை நோக்கி கூப்பிடுவோம், கர்த்தாவே உதவி செய்யுங்கப்பா, நீர் என்னோட கூட இருக்கிறீர். இந்த பிரச்சனைக்கு ஒரு வழியை உண்டு பண்ணித்தாங்க, இந்த போராட்டத்துக்கு ஒரு வழியை உண்டு பண்ணித்தாங்க, என்னோட பலவீனத்துக்கு ஒரு வழியை உண்டு பண்ணித்தாங்க, எங்க குடும்ப சூழ்நிலை மாற்றுறதுக்கு ஒரு வழியை உண்டு பண்ணித்தாங்கன்னு கர்த்தரை நோக்கி கூப்பிட்டால் கர்த்தர் வழியை உண்டு பண்ணுகிறவர். ஹல்லேலூயா. மோசேயை பார்த்து ஆண்டவர் சொன்னார், கடலை பிளந்து விடு, புதிய வாசல்கள் புதிய பாதை திறக்கப்பட்டது போல உங்களுடைய வாழ்க்கையில வழி திறக்கப்பட வேண்டும் என்றால் நாங்க விசுவாசிக்க வேண்டும். கர்த்தர் என்னுடனே கூட இருக்கிறார். ஆண்டவர் சொன்னார், பயப்படாதே, நான் உன்னுடனே இருக்கிறேன். இங்கே வாசிக்கும் போது எலிசா அந்த வேலைக்காரனை பார்த்து சொல்கிறான், பயப்படாதே, அவர்களோடு இருப்பதை பார்க்கிலும் நம்மோடு இருக்கிறவர்கள் அதிகம். ஹல்லேலூயா. அதுக்கு பின்பா வாசிக்கும் போது எலிசா என்ன பண்றான்? விண்ணப்பம் பண்ணினான், ஆண்டவரே உடைய கண்ணை திறந்தல. இன்றைக்கு எல்லாம் கண்ணெல்லாம் எப்படி இருக்கு? எப்படி எங்க கண்? ஆவிக்குரிய கண் அடைக்கப்பட்டு போயிருக்கிறது. தேவனுடைய அதிசயங்களை பார்க்க முடியாத படிக்கு, கர்த்தர்களுக்கு வச்சிருக்க காங்களை காண முடியாத படிக்கு இன்றைக்கு மாமிச கண்கள் தான் திறக்கப்பட்டு போயிருக்கிறது. இது நிமித்தம் தான் நாங்கள் என்ன செய்ய முடியவில்லை? தேவனுடைய நன்மையை பெற்றுக்கொள்ள முடியவில்லை, தேவனுடைய வழிகளை அறிந்து கொள்ள முடியவில்லை, கர்த்தர் என்னோட கூட இருக்கிறார் என்பதை அறிந்து கொள்ள முடியாத காரணம் என்ன? மாமிசம். இவன் தேவனுடைய ஊழியக்காரன் கூட இருக்கிறான், இவன் இந்த ஊழியக்காரன் மூலமாக இரட்டிப்பான அற்புதங்கள் நடக்கிறது, அதிசயங்கள் நடக்கிறது. ஆனாலும் நம்முடைய கண் எப்படிப்பட்டிருக்கிறது? மூடப்பட்டு போய் தான் இருக்கிறது. நாங்கள் கூட சில வருஷம் சர்ச்சுக்கு வரோம், 10 வருஷம் 20 வருஷம் ரட்சிக்கப்பட்டு 30 வருஷம் 40 வருஷம் சில பேர் கண் எப்படி இருக்கு? இப்பவும் மூடப்பட்ட கண் தான். வெளியில மாத்திரம்தான் நாங்க பார்ப்போம், என்ன நடக்குது, அங்கேயும் நடக்குது, அவ அங்க என்ன செய்யறா, இவர் அங்க என்ன செய்யறா, இப்படியா இருக்குமோ அப்படியா இருக்குமோ. ஏன்? மாமிசம். எங்களுடைய சிந்தனைகள் மறுரூபமாக்கப்பட வேண்டும், எங்கள் ஆவிக்குரியலால் சிந்திக்க வேண்டும். ஒரு காரியம் நடந்தால் ஆவிக்குரிய சிந்தனையோடு தேவனுடைய வார்த்தையின்படி நிதானித்து நாங்க பார்ப்போம் என்று சொன்னால் அது சமாதானத்துக்கு ஏதுவாய் முடியும், அது தேவனுடைய நாமம் மகிமைப்படக்கூடியதாய் முடியும். அவை கர்த்தருக்குள்ள வாழ்ற நாங்கள் எங்களுடைய ஆவிக்குரிய கண்கள் திறக்கப்பட வேண்டும். பவுல் ஜெபிக்கும் போது ஜெபிக்கிறார், எபேசிய புத்தகத்திலே பிரகாசமான உள்ள மனக்கங்களை கொடுக்க வேண்டும் சொல்லி நான் உங்களுக்கு வேண்டிக் கொள்கிறேன். இன்னைக்கு எங்களுடைய கண்கள் திறக்கப்பட்டால் கர்த்தர் எங்களோட கூட உட்கார்ந்து அறிந்து கொள்ள முடியும். எங்களுடைய கண்கள் திறக்கப்பட்டால் கர்த்தர் என்னோட கூட என்னை நடத்துகிறார் என்பதை அறிந்து கொள்ள முடியும். எங்களுடைய கண்கள் திறக்கப்பட்டால் தேவனுடைய அந்த பலத்த இராணுவம், அந்த தேவனுடைய சேனை நம்மோடு கூட இருக்கான அறிந்து கொள்ள முடியும். எப்பொழுது கண்கள் திறக்கப்பட்டால் மாத்திரமே. கண்கள் திறக்கப்பட மாட்டோம், நாங்கள் என்ன செய்வோம்? இந்த மாம்சத்துல செயல்பட்டு கொண்டே இருப்போம். இன்னைக்கு எங்களுக்குள்ள யுத்தங்கள் வர்றதுக்கு காரணம் என்ன? எங்களுக்குள்ள சண்டைகள் வர்றதுக்கு காரணம் என்ன? இன்றும் போட்டிகள், பொறாமைகள், மாம்சத்தின் கிரிகள், உங்களுக்கு கிரியைகளை காரணம் என்ன? கண்கள் திறக்கப்படவில்லை. தேவனுடைய வார்த்தையை தியானியுங்க, கர்த்தரை துதித்து பாடுங்க, கர்த்தருடைய பிரசன்னத்திலே காணப்படுங்க, உங்களுடைய கண்கள் திறக்கப்படும். உங்களுடைய கண்கள் திறக்கப்படும். அங்கே சங்கீதக்காரன் சொல்றாங்க, ஆண்டவரே உடைய கண்கள் என்னுடைய வேதத்தில் உள்ள அதிசயங்களை பார்க்கும்படி என் கண்களை திறந்தள்ளும். இங்கே பார்க்கிறோம், எலிசா ஜெபிக்கிறான். அப்பொழுது எலிசா விண்ணப்பம் பண்ணான், கர்த்தாவே இவன் பார்க்கும்படி இவன் கண்களை திறந்தள்ளும் என்றார். உடனே கர்த்தர் அந்த வேலைக்காரன் கண்களை திறந்தார். இதோ எலிசாவை சுற்றிலும் அக்கினிமயமான குதிரைகளாலும் ரதங்களாலும் அந்த மலை நிறைந்திருக்கிறதை அவன் கண்டான். ஹல்லேலூயா. அவன் கண் திறக்கப்பட என்ன நடக்கிறது? எலிசாவை சுற்றிலும் அந்த மலை முழுவதும் அங்கே என்ன நடக்கிறதாம்? அக்கினி மயமான குதிரைகளாலும் ரதங்களாலும் அந்த மலை நிறைந்திருக்கிறதை கண்டான். அந்த தேவனுடைய ஊழியக்காரனை சுற்றிலும் ஒரு பலத்த பாதுகாப்பு இருக்கிறதை கண்டு கொண்டான். இன்றைக்கு நான் நீங்கள் விசுவாசிக்க வேண்டும், என் கர்த்தர் என்னோடு கூட இருக்கிறார், என்னை சுற்றிலும் ஒரு பலத்த பாதுகாப்பு என்னோட கூட இருக்கிறது. எத்தனை விசுவாசிங்க? ஹல்லேலூயா. சங்கீதத்திலே வாசிக்கிறோம், உன் பக்கத்தில் 1000 பேரும், சொல்லுங்களேன், உங்கள் பக்கத்தில் 10,000 பேர் விழுந்தாலும் என்ன நடக்காதாம்? அது உங்களை அணுகாது. பக்கத்தில் தட்டி சொல்லுங்க, அது உங்களை ஒன்றும் சேதப்படுத்தாது. ஹல்லேலூயா. ஒன்றும் சேதப்படுத்தாது. யாருக்கு? கர்த்தர் உங்களோட கூட விசுவாசித்தார்.
ஹalleluya. அங்கே தாவீது சொல்லும்போது இவர் நிமித்தமாக அங்கே கோலியாத்தை கண்டு எல்லாம் பயந்து ஓடி போய்க்கிறார்கள். தாவீது சொல்றார், இவனை பார்த்து பயப்படாதீங்க, இவனை பார்த்து கலங்க வேண்டிய அவசியம் இல்லை, இவன் ஒன்றும் சேதப்படுத்த முடியாது. ஏன்னு சொன்னா அவனுக்கு தெரியும், சேனைகளின் கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறார், சேனைகளின் கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறார். ஒவ்வொரு நாளும் வாக்குத்தத்த வசனத்தை அறிக்கை பண்ணிக்கொண்டே இருங்க. கர்த்தர் என்னோடு இருக்கிறார், ஒன்றும் என்னை சேதப்படுத்த முடியாது. பகல்ல வெயிலாகலும் இரவில நிலவாகலும் என்னை சேதப்படுத்த முடியாது. எந்த தீங்கும் என்னை மேற்கொள்ள முடியாது. ஏன்னு சொன்னால் எனக்குள்ள இருக்கிறவர் சர்வ வல்லவர். கரங்களை தட்டி ஏசப்பாக்கு ஒரு மகிமை. ஹalleluya. எனக்குள்ள இருக்கிற தேவன் அவர் ஜீவன் உள்ளவர். உங்களுக்கு நான் முன்குறித்ததை எப்படி நிறைவேற்றுவார். இந்த வார்த்தை அடிக்கடி என் வாயில வந்து கொண்டிருக்கிறது. நிச்சயமாகவே கர்த்தர் செய்வார். உங்களுக்கு நான் முன்குறித்ததை கர்த்தர் நிச்சயமாகவே செய்து முடிப்பார். ஹalleluya. நாங்க செய்ய வேண்டிய காரியம், ஆண்டவர் சொன்ன பயப்படாதே, நான் உன்னுடனே கூட இருக்கிறேன். இன்னும் ஒரு சம்பவத்தை வாசித்து நாங்க ஜெபிக்க போறோம். பழைய ஏற்பாடுல நியாயாதிபதிகள் புத்தகம், நியாயாதிபதிகள் புத்தகத்துக்கு போவோம்னு சொன்னார். உங்களுக்கு தெரிஞ்ச ஒரு ஆள் இருக்கிறாரு. யார் அவரு? கிதியோனை பார்த்து ஆண்டவர் சொன்னார், நியாயாதிபதிகள் புத்தகம் 6ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்துல வாசிக்கும் போது, கர்த்தருடைய தூதனானவர் அவனுக்கு தரிசனமாகி, பராக்கிரமசாலியே, கர்த்தர் உன்னுடனே இருக்கிறார் என்றார். ஹல்லேலூயா. அங்கே கர்த்தருடைய தூதன் தரிசனமாகி அங்கே சொன்ன வார்த்தை என்ன? அங்கே கிதியோனை பார்த்து பராக்கிரமசாலியே. ஹல்லேலூயா. இப்ப கிதியோட யார் இருக்கிறது? கர்த்தர் இருக்கிறாரு, ஜீவன்ல தேவன் இருக்கிறாரு, வல்லமுள்ள தேவன் இருக்கிறாரு. அந்த வார்த்தையை சொல்லும் போது கிதியோன் பார்த்து ஆண்டவர் என்ன கேட்கிறான்? ஆண்டவரே என்னோட இருந்தால் எல்லாம் எங்களுக்கு நேரிடுவான். நாங்கள் கூட கேட்கிறோம் தானே, ஏசப்பா அவங்களோட கூட இருந்தால் எனக்கு இந்த பிரச்சனை வர வேண்டும், ஏன் இந்த வியாதி வர வேண்டும், ஏன் இந்த இழப்பு வர வேண்டும், ஏன் இந்த போராட்டம் வர வேண்டும், ஏன் இந்த பாடுகளும் கடந்து போக வேண்டும், ஏன் நான் அழுது அழுது என்னோட வாழ்க்கையை அழிந்து போக வேண்டும் கேட்கிறோம் தானே. பாடுகள் மத்தியில நாங்கள் ஆளுகை செய்ய அழைக்கப்பட்டிருக்கிறோம். ஹல்லேலூயா. கர்த்தர் எங்களோட கூட இருந்தாலும் என்ன வரும்? பிரச்சனை வரும், போராட்டம் வரும். ஆனா நீங்க தான் ஜெயிப்பீங்க. சொல்லுங்க, நீங்க தான் ஜெயிப்பீங்க. பக்கத்துல பாருங்க, நீங்க தான் ஜெயிப்பீங்க. ஹல்லேலூயா. ஆண்டவருக்கு பிரச்சனை வந்ததோ இல்லையோ? ஆண்டுக்கு பிரச்சனை வந்ததா? ஒன்றுமே வரையில. அவர் இப்படியே பிறந்தா, தேவதூர் மாதிரி பிறந்தாரு, பங்களால வாழ்ந்தாரு, மெர்சிடஸ் கார்ல போனாரு. வேற என்ன செய்தாரு? ஆண்டவர் வாழ்நாள் முழு எப்படி இருந்தாரு? எல்லா பாடுகளையும் நாங்கள் சகித்து கொண்டாரு. துன்பங்கள், வேதனைகள், நிந்தைகள், அவமானங்கள், போராட்டங்கள் எல்லாவற்றையும் என்ன செய்தாரு? சகித்து கடைசியில் என்ன செய்தாரு? வெற்றி சிறந்தார். இங்க பார்க்கும்போது என்ன நடக்கிறது? ஆண்டவங்களுக்கு கூட இருந்தால் என்ன வரும்? பிரச்சனைகள் வரும், போராட்டங்கள் வரும். அந்த பிரச்சனைகள், போராட்டங்கள் உங்களை தாழ்த்துவதற்காக அல்ல, உங்களை வீழ்த்துவதற்காக அல்ல, மாறாக அடுத்த லெவலுக்கு கொண்டு போகும்படியாக. ஹல்லேலூயா. எத்தனை விசுவாசிகள் உங்களுடைய வாழ்க்கையில சோதனை, உங்களுடைய வாழ்க்கையில போராட்டங்கள், உங்களுடைய வாழ்க்கையில எதிர்ப்புகள் வரும்போது கர்த்தர் உங்களோட கூட இருக்கிறான்னு சொல்லி விசுவாசித்தும் உங்களுடைய வாழ்க்கையில போராட்டம் வரும்போது ஒன்றை அறிந்து கொள்ள வேண்டும், கர்த்தர் அடுத்த லெவலுக்கு என்னையும் உங்களையும் ஆயத்தப்படுத்துகிறார். சிலருக்கு விளங்கவே இல்லை. ஹல்லேலூயா. நாங்க என்ன செய்ய வேண்டும்? அதை நாங்க அறிந்து கொண்டு அறிக்கை பண்ணிக்கொண்டு நாங்கள் முன்னோக்கி போக வேண்டும். இங்க பார்க்கும்போது அங்க கிதியோனை பார்த்து சொல்கிற ஆண்டவர் பராக்கிரமசாலியே, கர்த்தர் உடனே இருக்கிறார் சொல்லி. அப்பொழுது கிதியோன், வாசிங்கப்பன் 13ஆம் வசனம். அப்பொழுது கிதியோன் அவரை நோக்கி, என் ஆண்டவனே, கர்த்தர் எங்களோடு இருந்தால் இவையெல்லாம் எங்களுக்கு நேரிடுவானேன்? கர்த்தர் எங்களை எகிப்திலிருந்து கொண்டு வரவில்லையா என்று எங்கள் பிதாக்கள் எங்களுக்கு விவரித்து சொன்ன அவருடைய அற்புதங்கள் எல்லாம் எங்கே? இப்பொழுது கர்த்தர் எங்களை கைவிட்டு மீதியான கையில் எங்களை ஒப்புக் கொடுத்தாரே என்றான். இங்கே பார்க்கும்போது என்ன சொல்றான்? கிதியோன் தன்னுடைய வேதனையை புலம்புகிறான். கர்த்தர் எங்களோடு கூட இருந்தால் ஏன் இப்படி நடக்க வேண்டும்? நாங்க கூட கேட்கிறோம், ஆண்டோட சமூகத்திலே இருக்கும்போது ஏன் இப்படி நடக்க வேண்டும்? ஏன் இப்படியான இழப்பு? ஏன் இப்படியான பிரச்சனை? ஏன் இப்படியான போராட்டம்? ஏன் இப்படி நான் கலங்கி நிற்க வேண்டும்? ஆனா ஆண்டு என்ன சொல்றார்? கர்த்தர் அவனை பார்த்து, உனக்கு இருக்கிற இந்த பலத்தோடு போ. ஆண்டவர் கிதியோனை அடுத்த லெவலுக்குள்ளே இஸ்ரவேல் ஜனங்களை நியாயாதிபதியாக மாற்றும்படியாக, இஸ்ரவேல் ஜனங்களுக்கு நியாயாதிபதியாக மாற்றும்படியாக, இஸ்ரவேல் ஜனங்களை மீதியான கைக்கு நீங்களாக்கி ரட்சிக்கும்படியாக கர்த்தர் என்ன சொல்கிறார்? அவனை பார்த்து, உனக்கு இருக்கிற இந்த பலத்தோடு போ, நீ இஸ்ரவேலரை என்ன செய்வாராம்? மீதியான கைக்கு நீங்களாக்கி ரட்சிப்பாய், உன்னை அனுப்புகிறவர் நான் அல்லவா. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. கர்த்தர் உங்களோடு கூட இருக்கிறார் சொன்னால், எதிர்ப்புகள் மத்தியிலும் பிரச்சனை மத்தியிலும் நீங்கள் கர்த்தரை நோக்கி கூப்பிட்டால் கர்த்தர் உங்களை அடுத்த லெவலுக்கு,
ஆண்டு உங்களை கொண்டு வைக்க திட்டத்தை நிறைவேற்றும்படியாக நடத்துகிறவராயிருக்கிறார். இன்றைக்கு நாங்கள் பிரச்சனையை பார்த்து விழுந்து போகாதபடி, பிரச்சனை நிமித்தம் சோர்ந்து போகாதபடி, பிரச்சனையை பார்த்து நாங்கள் கலங்கி அழுது கீழே தாழ்ந்து போகாதபடிக்கு, பிரச்சனையை பார்த்து நாங்கள் பின்னோக்கி போகாதபடிக்கு ஆண்டவரை மாத்திரம் நோக்கி பார்த்தால், ஆண்டவரை மாத்திரம் நோக்கி பார்த்தால் கர்த்தர் சொல்லுவார், உனக்கு இருக்கிற இந்த பலத்தோடு போ, உனக்கு இருக்கிற இந்த பலத்தோடு போ. எல்சடாய் குடும்பத்தை பார்த்து, எல்சடாய் பிரேமிக்கிற பிள்ளைகளை பார்த்து ஆண்டவர் சொல்றார், உங்களுக்கு இருக்கிற இந்த பலத்தோடு போங்க, நீங்கள் ரட்சிப்பீங்க, நீங்க ஜனங்களை தேவன்ட கொண்டு வருவீங்க, நீங்க இருக்கிற பட்டணத்தில் ஒரு எழுப்புதலை கொண்டு வர முடியும். எத்தனை விசுவாசிங்க. ஹல்லேலூயா. நீங்கள் விசுவாசித்தால், உங்களுக்குள்ளே கர்த்தர் இருக்கிறார், நீங்க விசுவாசித்தால், ஆண்டவர் சொல்லிவிட்டார், இந்த மாதத்திலே நான் உன்னுடனே இருக்கிறேன். இதை பிடிச்சு கொள்ளுங்க, இதை பிடிச்சு கொள்ளுங்க, இந்த வார்த்தை பிடிச்சு கொள்ளுங்க. கர்த்தர் என்னுடனே இருக்கிறார், நான் சாதிப்பேன். கர்த்தர் என்னுடைய கூட இருக்கிறார், நான் ஜெயிப்பேன். கர்த்தர் என்னுடைய கூட இருக்கிறார், இந்த ஜனங்களை தேவன்ட கொண்டு வருவேன். கர்த்தர் என்னுடைய கூட இருக்கிறார், இந்த சத்துருவின் கோட்டையை நான் மேற்கொள்ளுவேன். இங்கே ஆண்டவர் கிதியோனை பார்த்து சொல்றார், அனுப்புகிறவர் நான் அல்லவா. யார் கிதியோனை அனுப்புகிறார்? கர்த்தர். எல்லாத்துக்கும் கர்த்தர், கர்த்தர் அனுப்புகிறார். உங்களை யார் அனுப்புகிறது? சொல்லுங்களேன். பாஸ்டர் சொல்லுகிறார், நாங்களும் கஷ்டப்பட்டு 4 பேர் எழுதி ஜெபிச்சோம், விடத்தோட முடிச்சிட்டோம். ஜெபிக்கிறீங்களா? தொடர்ந்து அந்த 150 100 கிலோமீட்டர் உட்பட்ட பேரெல்லாம் ஜெபிக்கிறீங்களா? என்ன பாஸ்டர் புது கதையெல்லாம் பேசுறீங்க, பழைய எல்லாம் ஒழிந்து போய் இப்பதானே சொன்னீங்க. நான் அதை சொல்லல, இது ஒழிஞ்சு போகாது. ஜெபிக்கிறீங்களா? நாங்க சொன்ன உங்களோட வீடுகளில் கூடி 2-3 குடும்பம் கூடி ஜெபிங்க, இல்லாட்டி எங்களை கூட்டி ஜெபிங்க. ஒரு சத்தம் கேள்விப்படவே இல்லை. நீங்க ஜெபிச்சிங்களா தெரியாது. நீங்கள் எதற்கு முன்னுரிமை கொடுக்கிறீங்க? உங்களை அனுப்புறவர் கர்த்தர். கர்த்தருடைய வருகையினால் நாங்கள் வெறுங்கையோடு நிற்க கூடாது. கர்த்தருடைய வருகையினால் நாங்கள் சும்மா இருக்க கூடாது. ஆண்டவர் உங்களுக்கு கொடுத்த தாளந்தை நீங்க பயன்படுத்த வேண்டும். ஆண்டவர் உங்களுக்கு கொடுத்த அந்த கிருபையை நீங்க பயன்படுத்த வேண்டும். உங்களுக்கு நல்ல வாக்கு வல்லமை, நல்ல பலன், நல்ல சரீர சுகத்தை கர்த்தர் கொடுத்துக்கிறாரு. இருக்கிறதை விட்டு இல்லாததான் கவலைப்படுவோம். என்னெல்லாம் உங்களுக்கு இருக்கு அதை மறந்து போய்விட்டோம். கர்த்தர் எவ்வளவா எங்களை ஆசீர்வதிக்கிறார், மறந்து போய்விட்டோம். இல்லாத நேரத்தை கவலைப்பட்டு அழுகிறோம். இங்கே கிதியோனை பார்த்து ஆண்டவர் சொல்கிறார், உனக்கு இருக்கிற இந்த பலத்தோடு போ. கிதியோனை பார்த்து ஆண்டவர் சொல்றார், பராக்கிரமசாலியே கர்த்தர் உன்னோட இருக்கிறார். எல்சடாய் சபையே கர்த்தர் உங்களோட இருக்கிறார். உங்களுக்கு இருக்கிற இந்த பலத்தோடு போங்க. இந்த மாதத்துக்குள்ள, இந்த மாதத்துல இன்னும் 2 மாதம் இருக்கிறது இந்த வருஷத்தை கடந்து செல்றதுக்கு. இந்த இடத்துல எத்தனை பேருக்கு, எத்தனை பேருக்கு தேவனுடைய அன்பை சொல்லி இருக்கிறோம்? எத்தனை ஜனங்களை தேவனை கொண்டு வந்திருக்கிறோம்? எத்தனை பேரை நாங்கள் ஆற்றி தேற்றி இருக்கிறோம்? எத்தனை பேருக்கு தேவனுடைய அன்பை வெளிப்படுத்தி இருக்கிறோம்? எத்தனை ஊழியக்காரரை ஆத்மாவை பலப்படுத்தி இருக்கிறோம்? ஒன்றுமே செய்ய சொன்னால் கர்த்தர் கூட இருக்கிற அர்த்தமே இல்லை. ஆண்டவர் உங்களுக்கு கூட இருந்தால் நீங்க நிச்சய வேண்டும், செயல்பட வேண்டும். நீங்க செயல்பட 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 நீங்க மேல போய்கொண்டே இருப்பீங்க. சொல்லுங்க, எங்க போவீங்க? நீங்க சொல்லுங்க, எல்லாம் மேல போவீங்க, உயர்த்தப்படுவீங்க. உங்களுடைய வாழ்க்கையின் தராதரம் உயர்த்தப்படும். உங்களுடைய பிள்ளைகளுடைய தராதரம் உயர்த்தப்படும். உங்களுடைய குடும்பத்தின் தராதரம் உயர்த்தப்படும். இங்கே பார்க்கிறோம், கிதியோனுடைய குடும்பம் அங்கே தாழ்வான குடும்பமா இருக்கலாம், அங்க தாழ்மைப்பட்டவனா இருக்கலாம், நெருக்கப்பட்டவனா இருக்கலாம். என்ன சில ஆண்டவர் உயர்த்துகிறார். யாரோடு? கர்த்தர் கூட இருந்தால், தேவன் கூட இருந்தால். இங்கே பார்க்கும்போது ஆண்டவர் சொல்றார், அதற்கு கர்த்தர், நான் உடனே இருப்பேன். ஒரு மனுஷனை முறியடிக்கிறது போல நீ மீதியானவரை முறியடிப்பாய். நீங்கள் முறியடிச்சு ஜெயம் பெற வேண்டுமாய்ந்தால், சத்ருவின் கோட்டைகளை தகர்க்க வேண்டுமாய்ந்தால், எதிராளிகளின் கோட்டைகளை நிர்மூலமாக்கி ஜெயத்தை பெற்றுக்கொள்ள வேண்டுமாய்ந்தால் நீங்க என்ன செய்ய வேண்டும்? விசுவாசத்தோடு முன்னோக்கி போங்க, விசுவாசத்தோடு செயல்படுங்க, விசுவாசத்தோடு கர்த்தருடைய வார்த்தை கீழ்ப்படிந்து செயல்பட்டு பாருங்க. ஒரு அடி எடுத்து வைத்தால் கர்த்தர் 3 அடி 3 வாசல் திறப்பார். நீங்கள் அங்க எடுத்து வைக்கவே மாட்டோம். எப்படி கர்த்தர் எங்களை வாழ்க்கையில் என்ன செய்ய முடியும்? இந்த மாத்திரம் ஆண்டவர் சொல்றார், பயப்படாதே, நான் உடனே கூட இருக்கிறேன். எரேமியா பார்த்து ஆண்டவர் சொன்னார், இந்த எரேமியா புத்தகம் 1ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்திலே, அவர்கள் உனக்கு விரோதமாக யுத்தம் பண்ணுவார்கள். வாசிங்க, எரேமியா 1:19.
அவர்கள் உனக்கு விரோதமாய் யுத்தம் பண்ணுவார்கள், ஆனாலும் உன்னை மேற்கொள்ள மாட்டார்கள். உன்னை ரட்சிக்கும்படிக்கு நான் உன்னுடனே இருக்கிறேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. எரேமியா பார்த்து ஆண்டவர் சொல்லுகிறார், என்ன நடக்கிறது? நான் உன்னுடனே இருக்கிறேன். எரேமியாவை ஆண்டவர் தாயின் கற்பத்திலிருந்து தெரிந்து கொண்டாரு, பிரித்தெடுத்தாரு, ஜாதிகளுக்கு தீர்க்கதரிசியா அபிஷேகம் பண்ணாரு. அவர்கள் எங்கே அங்க சொல்லும்போது என்ன சொல்றாரு? அவர்கள் உனக்கு விரோதமாக யுத்தம் பண்ணுவார்கள், ஆனாலும் உன்னை மேற்கொள்ள மாட்டார்கள். காரணம் என்ன? உங்களோட கூட இருக்கிறவர் சர்வ வல்லவர். ஹல்லேலூயா. ஒரு மனுஷனை மேற்கொள்ற போல எங்களை மேற்கொள்ள முடியாது. ஒரு மனுஷனை அழிக்கிற போல எங்களை அழிக்க முடியாது. ஏன்னு சொன்னால் எங்களுக்குள்ள இருக்கிறவர் ஜீவனுள்ள தேவன். எங்களுக்குள்ள இருக்கிறவர் சர்வ வல்லமையுள்ள தேவன். உங்களுடைய வாழ்க்கையின் காரியங்களை அறிந்த கர்த்தர் உங்களோடு கூட இருக்கிறாரு. அவர்தான் சொல்லுகிறார், அவர்களுக்கு விரோதமாக யுத்தம் பண்ணுவார்கள், ஆனாலும் உன்னை மேற்கொள்ள மாட்டார்கள். ஒன்றும் உங்களை சேதப்படுத்த முடியாது, ஒன்றும் உங்களை மேற்கொள்ள முடியாது. எது நிமித்தம் நீங்க பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. காரணம் என்ன சொன்னால், உங்களுக்குள்ளே தேவன் வாசமாயிருக்கிறார். தேவனுடைய ஆவியானவர் உங்களுக்குள்ளே வாசமாயிருக்கிறார். எரேமியா பார்த்தாலும் சொன்னார், உன்னை ரட்சிக்கும்படி நான் உன்னுடனே இருக்கிறேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். இன்னும் நாலு மெல்சடா சபையை பார்த்து, தேவ பிள்ளையை பார்த்து ஆண்டு சொல்றார், உங்களை ரட்சிக்கும்படி உங்களுடனே கூட கர்த்தர் இருக்கிறார். உங்களுடன் கூட கர்த்தர் இருக்கிறார். இந்த புதிய மாதத்திலும் ஆண்டவர் சொன்ன வார்த்தை, பயப்படாதே, உன்னை மீட்டு கொண்டேன், திகையாதே, நான் உன் தேவன், நான் உன்னை பலப்படுத்தி உனக்கு சகாயம் பண்ணுவேன், என் நீதியின் வலது கரத்தினால் உன்னை தாங்குவேன். ஆமென். ஆண்டவர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த வாக்குத்தத்தத்தை ஹாய், ஹலோ, பிரைஸ் தி லார்ட். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே எல்சடாய் பிரேயர் மிஸ்ஸஸ் சார்பிலே உங்கள் யாவரையும் கூட அன்போடு வாழ்த்துகிறேன். இவ்வளவு நேரம் இந்த தேவனுடைய வார்த்தையை கேட்டு உங்களை கர்த்தர் தாமே நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. இந்த வேளை உங்களுக்கு நான் ஜெபிக்கும்படியாக விரும்புகிறேன். நீங்கள் என்னோட இணைந்து ஜெபிங்க. கர்த்தர் உங்களோட வாழ்க்கையிலே பெரிய காரியங்களை செய்வாராக. ஆமென். ஜெபம் பண்ணுவோமா? நல்ல தகப்பனே, உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே இந்த வேளும் அப்பா என்னோட இணைந்திருக்கிற அன்பு பிள்ளையோட சேர்ந்து உம்முடைய திருமுகத்தை நோக்கி பார்க்கிறோம். அப்பா ஆண்டவரே, உம்முடைய வார்த்தையின்படியாக உம்மை நோக்கி பார்த்தோட முகங்கள் பிரகாசம் அடைந்தன, அவர்கள் முகங்கள் வைக்கப்படவில்லைன்னு சொல்லி வேதம் சொல்கிறதே, அதே போல இந்த வேளும் உம்முடைய முகத்தை நோக்கி பார்க்குற பிள்ளை வாழ்க்கையை கர்த்தரை ஆசீர்வதிங்க. எந்த சூழ்நிலையில இருந்தாலும் கர்த்தர் அவருடைய வாழ்க்கையை செழிப்பாக மாற்ற உம்மாலே மாத்திரமே கூடும். அப்பா, உம்மால் ஆகாத காரியம் ஒன்றுமே இல்லை. தேவனால எல்லாமே கூடும் என்று அறிக்கை பண்ணுகிறோம், விசுவாசிக்கிறோம். அப்பா, கர்த்தர் ஒவ்வொரு வாழ்க்கையும் செழிப்பாய் மாற்றுங்க, ஆசீர்வதிங்க, உங்களுக்கு சாட்சியாக நிறுத்துங்க, உங்களுடைய வருகைக்கு ஆயத்தப்படுத்துங்கப்பா. பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியின் நாமத்திலே ஆசீர்வதிக்கிறேன். தேவ கிருபை சூழ்ந்து கொள்வதாக. கிறிஸ்து இயேசுவின் நாமத்திலே ஆசீர்வதித்து ஜெபிக்கிறேன் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். ஆண்டவர் தாமே உங்களை ஒவ்வொரு ஆசீர்வதிப்பராக. எங்கள் சர்ச் இப்பொழுதுங்க சுவிட்சர்லாந்திலே டிராப்ஸ் என்ற பட்டணத்தில் இருக்கிறது. நீங்கள் ஆராதனைக்கு ஒரு ஆராதனையில் நீங்கள் கலந்து கொள்ளாதவர்களாக இருந்தால் உங்களை இணைந்து கொள்ளுங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பராக. அது மாத்திரமல்ல, ஃபில்லிங்கன் ஸ்வேரிங்கன் என்ற பாதையிலும் கூட எங்களுடைய பிரான்ச் சர்ச் இருக்கிறது. அங்கே உள்ளவர்கள் அந்த எங்களோட இணைந்து கொள்ளுங்கள். தேவ சமூகத்து வாங்க. கர்த்தர் நிறைவாக உங்களை ஆசீர்வதிப்பராக. தேவ கிருபை உங்களோட கூட இருப்பதாக. ஆமென், ஆமென்.